ஹே ஆல், எல்லாரும் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்ட ரெசிபி ஒன் pot வத்த குழம்பு சாதம். மசாலாலாம் அரைக்க வேண்டாம், குக்கர்ல டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வத்தலை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் மணத்தக்காளி சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில கொஞ்சமா வடகம் போட்டுக்கலாம். 2 வரமிளகா, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு போல பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அந்த தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு நார்மலா வீட்டுல செய்யற அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே கிளாஸ் அளவுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வத்தல், அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது அரிசி சேர்த்துருங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம், கொஞ்சமா பெருங்காயம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லா போனதை ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.